வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு தூய்மை பணியாளர், வயதானவர்கள். அவங்க ஒரு வீடாக போய் குப்பை வாங்குறது தான் அவங்க வேலை. அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். அதே மாதிரி குப்பை வாங்குறதுக்கு போகும்போது ஒரு வீட்டில் காலையில் போவாங்க. அங்கே இளந்தம்பதிகள் இளந்தம்பதிகள் அந்த பெண் காலையில் ஃபோனை பேசிக்கிட்டே அதை குப்பையை எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மா வருவாங்க, கையில் வாங்கிறதுக்கு நீட்டுவாங்க. அந்த நேரத்தை தூக்கி விசிறி அடிப்பாங்க. விசிறி அடித்ததும் கொஞ்சம் குப்பையெல்லாம் சிதறிடும். இந்த ஏம்மா கையில் கொடுத்துருக்கலாம்ல, ஏம்மா இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு, உனக்கு என்ன குப்பை பெருக்கிறது தானே, குப்பை அள்ளி எடுத்துன்னு போ, கையில் கொடுக்குமா, நீ ஒதுங்கி போக வேண்டியதானே, மேலே ஏற்பட்டது அப்படிலாம் சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் அலட்சியமாக பேசுவாங்க. சரின்னா அவங்க வேறு இது இல்லாமல் அப்படியே இது பண்ணிவிட்டு கணவர் சொல்லுவார், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமான்னு. இருந்தாலும் அவங்க அதை பற்றிலாம் இல்லைங்க, இவங்கெல்லாம் அப்படி தான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், எல்லாம் அவங்க நம்மளை புத்தி சொல்ல வந்துடுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பையை எடுப்பாங்க. பையை எடுத்தால் பை கீழே ஒரு மோதிரம், ஒரு 4 கிராம் இடையில ஒரு மோதிரம் இருக்கும். அதை எடுப்பாங்க. எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு அப்படி பார்க்கும்போது உடனே அவங்க பையன் ஃபோன் பண்ணுவான். அம்மா நாளைக்கு தாம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் கட்டலைன்னா 10,000 கட்டணும், 10,000 கட்டலைன்னா ஃபீஸு கட்டலைன்னா காலேஜ் விட்டு நிறுத்துருவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். சரிப்பா, நாளைக்கு தானே, அதுக்குள்ளே பார்க்குறேன், ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அந்த அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அது பண்ணிட்டு அந்த கையில் மோதிரம் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவருடைய சூப்பர்வைசர் இருக்குது இல்லையா, அவர்கிட்ட சூப்பர்வைசர்கிட்ட போய் கேட்பாங்க, தம்பி இந்த மோதிரம் எவ்வளோ விலை போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. இதுமா 1/2 பவுன் இருக்கும், ஒரு 40,000-45,000 கொடுப்பாங்க கடையில் விற்றிங்கன்னா. அந்த ஷேட்டு அங்கே ஒரு ஷேட்டு இருக்கார், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே கொடுப்பாரு, நல்ல காசு கொடுப்பாரு அப்படின்னுவார். அப்படியா, சரிப்பா அப்படின்ட்டு நான் வேணாம் வச்சு தருவான்னு. இல்லை வேணாம் நான் அப்புறமா சொல்கிறேன்ட்டு அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு அப்படியே வருவாங்க. அவங்க மனசில் எப்படியும் அப்படியேமா யோசிச்சே இருப்பாங்க. இருந்தாலும் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் தான், இருந்தாலும் அவங்க நேர்மையாக தான் இருக்கணும்னுட்டு திரும்பி வருவாங்க. அந்த எங்கே கிடைச்சிதோ அந்த வீட்டுக்கிட்ட வருவாங்க. அப்போ அந்த கணவனும் மனைவியும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மோதிரத்தை. அப்போ அந்த தேடிட்டு இருக்கும்போது இவங்க கிட்டே போவாங்க. அந்த பெண்ணு எங்கே நான் வர மறுபடியும் ஒரே நாத்தடிக்குது, இடையே போ அப்படின்ட்டு திட்டு சொல்லுவாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் காலைல குப்பை போட்டிருந்தீங்களா, அந்த குப்பையில் பார்க்கும்போது இந்த மோதிரம் இருந்தது, உங்கள்தான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே அந்த அம்மா ஐயோ, இது எங்கள் அப்பா அம்மா எனக்கு இதாக பரிசாக கொடுத்த மோதிரம், ரொம்ப உயிராக நினச்சிட்டு இருக்கேன் அதை அப்படின்ட்டு அவங்க அப்படியே புலம்புவாங்க. உடனே அந்த அம்மா சேர்ந்தாங்கம்மா, அவங்க மோதிரத்தை வச்சிங்கன்னு கொடுப்பாங்க. உடனே கொடுத்தோடனே அந்த பொண்ணு அலட்சியமாக அவங்க கணவர்கிட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னுவாங்க. அதெல்லாம் வேணாம்மா, எனக்கு அந்த காசுலாம் எதுவும் வேணாம், உங்கள் மோதிரம் உங்கள் பொருளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதே போதும், இதுமாதிரி எங்களை அசிங்கப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு குப்பை பெருக்கிறவங்கன்னா கேவலமாக நினைக்காமல் இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், மற்றவங்களையும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னுவாங்க. உடனே கணவரும் சொல்லுவார், சரி நான் எல்லாம் தான் சொல்லலை அப்படின்ட்டு போயிடுவேன். அதான் ஏழ்மையாக இருக்கவங்க பணம் இல்லைன்னா கூட தப்பு செய்ய மாட்டாங்க, எப்பயுமே நேர்மையாகவே இருப்பாங்க. ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் எப்பவும் நேர்மையாகவே இருப்பார்கள்ன்றது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.